சூப்பர் பிரதர். என்ன பவன் கல்யாண் ஃபுல் ஆக்ஷனா? மரண மாசு. தமிழ் தெரியும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பவன் கல்யாண் ஃபேன்ஸு, ஆந்திராவிலேருந்து வரோம். இந்த மாதிரி படம் நாங்கள் எதிர்பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு படம். சுஜித்துக்கு வந்து கோயில் கட்ட போகிறோம். நல்லா இருக்கு படம். இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் லைக் அந்த ஜெல்சா குஷிக்கு அப்புறம் ஒரு நல்ல படமாக எடுத்திருக்காரு. ஃபைட்னா அப்படி ஃபைட்டு சும்மா ஃபைட்டு வைக்கல, ஒரு ரீசனாக தான் வச்சுருக்காரு. அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கேன். ஜென்ரல் ஆடிஷன் எல்லாமே நான் ஃபேன்ஸ் கூட பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரிபியூட் மாதிரி இருந்தது, அவருக்கு ஒரு ட்ரிபியூட். இப்போ அஜித்துக்கு பண்ண மாதிரி இவருக்கு கொஞ்சம் அதே மாதிரி ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் கேஜிஎஃப் எஃபெக்டில் இருக்குது. ஸ்டோரி மொத்தம் கேங்ஸ்டர்ஸ், ஜாப்பனீஸ் சாமுராய் గ్యాంగ్స్టర్ స్టోరీ. యాక్షన్ ఇంటర్వెల్ సీక్వెన్స్ హైలైట్, క్లైమాక్స్ హైలైట్ అండ్ తమన్ ఆన్ డ్యూటీ. சூப்பர் ஹிட் மூவி. சூப்பர் மூவி. கேங்ஸ்டர் மூவின்னு சொல்ல கேங்ஸ்டர் மூவி மாதிரி தான் ப்ரோ. லைட்டாக கேங்ஸ்டர் மூவி தான். நல்லா ஃபுல்லாக பவன் கல்யாண் ஃபுல்லாக ஹைப் ஏற்றி விட்டாங்க ப்ரோ. ஜப்பானீஸ் வந்து அது படம் பார்த்தா தான் ப்ரோ புரியும். அது கடைசியில் கனெக்ஷன் பண்ணி விட்டாங்க. இதுக்கு என்னது பாதி படம் 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டேன் ப்ரோ, பாதி படம் புரியல. அதனால் மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதான், வெட்டு குத்து மட்டும்தான் ப்ரோ. அதுக்கப்புறம் பிஜிஎம்னால கொஞ்சம் பார்க்க முடிகிற மாதிரி இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. கனெக்ட்லாம் பண்ணல ப்ரோ, பார்ட் 2 போட்டு விட்டாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. அவங்க அர்ஜுன் தாஸோட கேரக்டர் ஒரு மாதிரி அண்டர்வெல்மிங்காக இருந்துச்சு ப்ரோ. ஃபஸ்ட்டு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, அப்புறம் திருப்பி கடைசியில் ஒரு கிளைமேக்ஸில் மட்டும் நல்லா ஆகி விட்டாங்க. வேறு எதுவும் அப்படிலாம் நார்மலாக தான் ப்ரோ இருந்துச்சு. நல்லா வாட்ச் தான். எல்லாமே அதில் ஒர்த்து இல்லை ப்ரோ. பிஜிஎம்மு, ஃபைட் சீன்ஸு, இது ரெண்டு. அப்புறம் பவன் கல்யாண். இதுக்காக வேணால் படத்துக்கு போய்ட்டு பார்க்குறவங்க பார்க்கலாம். அப்படி இல்லை பவன் கல்யாண் மட்டும் பார்த்தா போகிறோன்னே டிவிலே போட்டு பார்த்துக்கலாம் படத்தை வந்ததுக்கப்புறம். அது வந்து அங்கே ட்ரக்ஸு இது ஆர்டிஎக்ஸ் காணாமல் போயிடுச்சு ஓப்பனிங்கில். அதை தான் படம் முழுக்க தேடுறது கதை மேட்ரு. அதுதான் கைதில் அந்த கண்டெய்னர் தேடி இந்த ஞாபகம் இருக்குங்களா, அதே தான் ஜிபி. இது குட் பை டே பார்ட் 2. அர்ஜுன் தாஸ், பிரகாஷ் ராஜ், அப்புறம் வந்து குட் பை டே கலின்ட்டேன். கடைசி உலக போரில் ஒரு இவர் வர்றாருல, அவர் பேர் சரியானு தெரியலை, ஆர்மி ஆஃபீஸராக ஒருத்தர் வரல அவரு. இவங்கெல்லாம் வந்து இவருக்கு பில்டப் இந்த கேஜிஎஃப்பில் பண்ணியிருந்தாங்கல்ல, பிரகாஷ் வந்து காசு சொல்கிற பில்டப் ஏற்றிக்கின்னு, அதுமாரி இவங்க எல்லாருமே பவன் கல்யாணுக்கு பில்டப் ஏற்றது மட்டும்தாங்கிறாங்க. யாருக்குமே சீன் கிடையாது பிரகாஷ் ராஜை தவிர்த்து. இந்த பக்கம் கேங்ஸ்டர் படம் தான். ஓகே, நான் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் நல்லா பண்ணியிருந்துருக்கணும், அவ்வளோதான். அது வில்லன் எப்படி வந்தார்னு ஒன்றும் புரியல. ஒன்றுமே சொல்ல வரல. ஜாலியான ஒரு படம், ஆக்ஷன் லவர்ஸ்க்கான படம். ஜிபியூன்னு வச்சுக்கலாம், தெலுங்கு ஜிபியூன்னு வச்சுக்கலாம். ஒரு ஃபேன் சர்வீஸான படம் தான் கம்ப்ளீட்டாக படம். ஒரு ஆக்ஷன் லவர்ஸ்க்கு பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும். ஒரு ஹரஹர வீரமலுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் வரும்போது கண்டிப்பாக அவங்க ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கண்டென்ட்டே கிடையாதுன்ற மாதிரி 2.5 மணி நேரம் வாங்க உங்கள் தலைவனை கொண்டாடுங்கன்னு போயிட்டாங்க, அவ்வளோதான். கண்டென்ட்டு, இந்த ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, எமோஷன், அழுக, காதல் ஒரு கருமமும் கிடையாது. வருவார், வெட்டுவார், வீசுவார், குத்துவார், கொலை பண்ணுவார், அடிப்படுவார், மீதி எழுந்திருப்பார், பரப்பார், அவ்வளோதான். அதுதான் படமே. ஒரு ஃபேனாக பார்க்குற போது தான் தலைவனை இப்படிலாம் பார்க்கணும்னு நினைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு படம், அவ்வளோதான். யார் வில்லன் யார் நல்லவன்றதே புரியாது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அவர் ஒருத்தர் தான் எல்லாரையும் விட்டு வீசிட்டு இருப்பார். அவரை சுற்றி இருக்கிறவங்களும் எல்லோரும் காலி பண்ணுறாங்க. பட் அவருக்கான ஒரு படம், அதான் சொல்லிட்டேனே, இந்த படமே வந்துட்டு அவருக்கான அவரை வந்து ஐப்பேற்றுறதுக்கான ஒரு படம் தான். அப்போ படம் ஃபுல்லாக அப்படி தான் இருப்பார், அவர் மட்டும் தான் ஸ்ட்ராங்காக தெரிவார். பட் அது ஸ்டோரியாக பார்க்குறப்போ அந்த ஒரு சில சீன்ஸாக வச்சுருக்காங்க, அந்த சீன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு படத்தில். ஆப்பில் ரொம்ப இல்லை, ஒரு 4-5 சீன் தான் ரொமான்ஸு, அதுலேயுமே அதோட முடிச்சு விட்றாங்க. அதுவே ரொம்ப நல்ல விஷயம். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கொண்டு போகாமல் அது முடிச்ச உடனே ஒரு பயங்கரமான ஒரு இன்டர்வல் பிளாக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செமையான ஒரு மிரட்டலான சீன். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணி அப்படியே, அதான் சொல்கிறேனே, ஒரு இடத்துல அப்படி ஸ்லைட்டாக போகிற மாதிரி இருந்தால் உடனே ஒரு ஹைப் வந்துடும், யாராவது ஹைப் கொடுத்துருவானுங்க, அந்த மாதிரி ஒரு கதை. அதாவது அவர் அந்த ஃபேமிலியே கிடையாது, அந்த ஃபேமிலிக்குள்ளே வரவர் தான் அவர். ஸோ அவர் வந்து அந்த ஃபேமிலி எப்படி காப்பாற்றுறாருன்றது தான் ஸ்டோரி. அவர் அந்த ஃபேமிலிக்காக எவ்வளோ தூரத்துக்கு அவர் தன்னோட இழப்பையும் மீறி அந்த குடும்பத்துக்காக நிற்கிறாரா இல்லையான்றது தான் கதை. சுடுறாரு கடைசி வரைக்கும், கடைசியில் தான் சுடுவார். பட் அர்ஜுன் தாஸ்க்கே இன்னும் கொஞ்சம் நல்ல கேரக்டராக கொடுத்துருக்கலாம், ரொம்ப கம்மி பண்ண மாதிரி இருந்து. மேபி பார்ட் 2 லீடு கொடுத்துருக்காங்க, அதில் மேபி அவர் வந்தாலும் வரலாம். ஆமாம்,
படம் முழுக்க ரத்தம் மட்டும் தான் ட்ராவல் ஆகுது. யாராவது ஒன்று வில்லன் அவங்கள கொல்றான், இல்லை ஹீரோ அவங்கள கொல்றான், அந்த மாதிரி தான். ஸோ படம் முழுக்கவே அதுதான். பட் வர எல்லாரும் கேரக்டர்ஸாக பார்க்குறப்போ தெலுங்கு படம் நிறையா பார்க்குறவங்களுக்கு இது எல்லாமே ஒத்துப்போம். தமிழ் ஆடியன்ஸ்க்கு பார்க்குறப்ப தான் மேபி செட் ஆகாத மாதிரி இருக்கும். தெலுங்கு படம் பார்க்குறவங்களுக்குலாம் அது புரிஞ்சிடும் இப்படி தான். ஸோ ஓகே தான், படமாக பார்க்குறவங்களுக்கு ஓகே ஒர்க் அவுட் ஆகிடும். ஃபேன்ஸ்க்கான ஸ்ட்ரிக்ட்லி பவன் கல்யாண் ஃபேன்ஸு, அப்புறம் ஆக்ஷன் லவர்ஸ், அவ்வளோதான். மற்றபடி இந்த அதுக்குள்ளே போயிட்டு இல்லை காமெடி இல்லை, லவ் இல்லை, குடும்பத்துக்கான எந்த விஷயமும் இல்லைலாம் சொல்லக்கூடாது. ஸ்ட்ரிக்டாக ஃபேன்ஸ்க்கான படம் தான். எல்லாமே இருக்குது. பாட்சா இருக்குது, விக்ரம் இருக்குது, படையப்பா இருக்குது. நீங்கள் என்ன கதை யோசிச்சு பார்த்தீங்களோ அந்த மாதிரி செட் ஆகும், அவ்வளோதான்.